பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 72 என்னுடைய 12வது வசனத்தை நான் பார்க்கும்போது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். யாருக்குமே நான் பிரயோஜனமற்றவனா இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அவரை கூப்பிடுங்கள். தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு மேன்மையை கட்டளையிடுவார். ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமாகவே தள்ள மாட்டார். உலக பிரகாரமாய் ஜனங்களுடைய பார்வையில நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்து உங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தங்கள் இருதயத்தில் உள்ள சஞ்சலங்கள், கலக்கங்கள் மாறி ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நிறைவாய் நடத்துவீராக. உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.